கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அறியப்படாத தெய்வம் என்று பவுலடியார் அவர் இருந்த காலகட்டத்தில் அவர் பலி செலுத்துகிறவங்க ஒவ்வொரு இடத்தையும் பார்க்கும்போது, அப்போது ஒரு பலிப்படத்தில் ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு ஒரு பலிப்படம் இருந்துச்சு. ஆனால் ஒரு பலிப்படத்தில் அறியப்படாத தெய்வம் என்று இருந்துச்சான். அதோடைய ஆதாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரத்தில் 23, 24 சொல்லப்பட்டு இருக்கிறது. நான் சுட்டி தெரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். உலகத்தையும் அதில் உள்ள யாவையும் உண்டாக்கின வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் எல்லோரும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிறவர், மனுஷ ஜாதி சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினால் மீட்டெடுத்தவர் அவர் ஒருவரே. நீங்கள் அறியாத இருக்கிற அந்த தெய்வத்தை குறித்து நான் சொல்லணும். ஏன்னா இந்துக்களை பார்த்தீங்கன்னா, அவங்க பூஜை ரூமில் பார்த்தீங்கன்னா எல்லா தேவைப்படமும் இருக்கும். அதாவது விக்கிர ஆராதனை ஃபோட்டோ இருக்கு இல்லையா, அந்த இதில் 10ஓட 11 இயேசு கிறிஸ்துவின் ஃபோட்டோவும் வைத்து வணங்குவார்கள். அவர் யாருன்னு கேட்டால் தெரியாது. அவரும் ஒரு கடவுள், எல்லா கடவுளும் ஒன்றுன்னு சொல்லி முடித்து விடுவார்கள். அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் சொல்ல போகிறேன். 1 தீமோத்தேயு 1:15 பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கு பாத்திரமானது. அவர்களின் பிரதான பாவி நான். அப்படி இருந்தும் என்னை தேடி வந்தார் நித்திய ஜீவனை அடையும்படி. இனிமேல் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு சிஸ்தாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாக என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையும் காண்பிக்கும்படிக்கு இரக்கம் பெற்றேன். நான் மட்டும் அல்ல, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். அவரை மட்டுமே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்கள் பாவங்களை அனைத்தையும் மன்னித்து விடுவிப்பார். சரிங்களா? அறியாமல் உள்ள காலத்தில் அவர் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லோருக்கும் கட்டளையிடுகிறார். இப்போ உலகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளுங்க, அவர் உங்களுக்கு பாவத்திலேருந்து விடுவிப்பார், இப்படி மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குன்னு ஒவ்வொரு வீடுகளையும் நோட்டீஸ் கொடுக்கறது, இயேசு பற்றி சொல்கிறது, மெசேஜ் இப்போலாம் நெட்டில் ஃபோனில் பார்த்தீங்கன்னா நிறைய ஊழியக்காரங்க பேசுகிறத பார்க்குறோம். நான் இயேசு கிறிஸ்துவை பற்றி எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்கிறவங்க ரொம்ப கம்மி. அதாவது படிப்பறிவு இல்லாமல் ஃபோன் பார்க்க தெரியாதவங்க தான் சொல்ல முடியும். மற்றவங்க எல்லாருமே இயேசுனா யார், அவர் யாருன்றதை நிச்சயமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அவர் தான் உண்மையாலுமே ஜீவனுள்ள தேவன். அவர் ஒருவரை, அவர் தான் மனுக்குலத்தை மனுஷனை மீட்பதற்காக அவர் இந்த பூமிக்கு தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு கொண்டார். சரிங்களா? தேங்க்யூ.